ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்லுது 2500 ரூபாய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 2,38,00,000 ரேஷன் கார்டு, அத்தனை ரேஷன் கார்டுக்கும் விஜய் கொடுக்க போற பணம், அதாவது தமிழ்நாட்டில் 2.3 கோடி ரேஷன் கார்டு, மாசம் 2,500 ரூபானா 3,45,00,000, அதாவது 3,45,000 கோடி. எஜுகேஷன் ஃபண்ட் சொன்னார் இல்லையா, 53 லட்சம் மாணவர்கள், அதுக்கு 15,000 ரூபாய் இடைநிற்றல், அப்படின்னா 39,79,000 40,000 கோடி. அதாவது அந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 2.3 கோடி ஃபேமிலி இருக்காங்க, மாசத்திற்கு வருஷத்துக்கு 4,800 ரூபான்னா கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாங்க. இந்த சிலிண்டருக்கு மட்டும் 55,000 கோடி ரூபா. அப்புறம் இலவச பேருந்து 3,500 ரூபா பெர் இயர் ஸ்டேட் சப்சிடி, 17,500 கோடி ரூபா இதுக்கு வருது. அப்புறம் வந்து சில்க் சாரி, தங்கம் மற்றும் காஞ்சி பட்டு புடவை 5 லட்சம் குடும்பம், 5 லட்சம் கல்யாணம், அதுக்கு 60,000 ரூபான்னா 15,000 கோடி எதுக்கு வருஷத்திற்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது விவசாய கடன் தள்ளுபடி, அது கிட்டத்தட்ட 5 ஏக்கர் அப்படின்னா 30,000 கோடி. இது மொத்தமாக சேர்த்தா கிட்டத்தட்ட 5,02,450 கோடி. 5,02,450 கோடி ஒரு வருஷம். தமிழ்நாடு பட்ஜெட் 4 லட்சம் கோடி தான். இவர் கொடுக்குற இலவச ஸ்கீமுக்கு தேவையே 5 லட்சம் கோடி. பட்ஜெட் வச்சா 9 லட்சம் கோடி பட்ஜெட் வரும். எங்கிருந்து போடுவீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எங்கிருந்து எடுப்பீங்க? இந்த கேள்வியை ஒரு தம்பி தாவேக்கோட தலைவர் விஜய் அவருக்கே எழுதி அனுப்பிச்சிருக்காரு, பதிலே இல்லை. இப்படி இந்த மாதிரி ஆதாரப்பூர்வமா பேசக்கூடிய நிறைய தம்பிகளும் இருக்காங்க. இப்படி தற்குறித்தனமாக விஜய் என்ன 2,200 தரணும்னா அவர்கிட்ட வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,40,000 கோடி. விஜயோட சொத்து மதிப்பே 800 கோடி தான். அந்த 800 கோடியை வித்தாலும் எத்தனை பேருக்கு தர முடியும்? 3,40,000 கோடியை 5 வருஷத்துக்கு எங்கிருந்து எடுப்பீங்க? இது கூட தெரியாத தற்குறி யாருக்கு ஓட்டு போட்டான்னு? விஜய் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாரு, விஜய் பாக்கெட்ல இருந்து தங்கம் தருவாரு, விஜய் பாக்கெட்ல இருந்து பட்டு புடவை தருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிற தற்குறிகள் மாற்றத்துக்கு ஓட்டு போடும்போது அது தான் ஓட்டு போடும்.